முறைச்சு நிக்கிற சின்ன குட்டி. மூதேவி அவங்கள்ட்ட போய் காமிச்சிக்கிட்டு இருக்க. ஏய் அவன் பேர கப்ப வச்சுக்கிட்டு இப்படி இப்படி தூக்கி தூக்கி காமிக்கிறான். நான் நிக்கட்டுமா போகட்டுமா, நான் நிக்கட்டுமா போகட்டுமா, முறைச்சு நிக்கிற சின்ன குட்டி, முறைச்சு நிக்கிற சின்ன குட்டி, குட்டி 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 கட்ட வண்டி கட்ட வண்டி கப்பாத்த வந்த வண்டி, கட்ட வண்டி கட்ட வண்டி கப்பாத்த வந்த வண்டி, ஆளு தெரிஞ்ச வண்டி நாகரிகம் அறிஞ்ச வண்டி, அது தெரிஞ்ச வண்டி நாகரிகம் அறிஞ்ச வண்டி, ஓட்ட வண்டி ஓட்டுறமாமா மாட்டிக்கிட்டா ராமையம்மா, ஓட்ட வண்டி பக்கடமாமா மாட்டிக்கிட்டா மடிராமா, கட்ட வண்டி. ரொம்ப பெருசால இருக்கு. உனக்கு ரொம்ப பிடிக்கும்ல? என்னங்க கூட்டம் என்ன நம்மள? ஏய் நீ என்ன வந்தோனே உங்க அம்மா கோத்தானுகிட்டு இருக்க? ஏய் போனா போதுன்னு பொறுமையா இருந்தா என்னடி? ஐயா 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 சாமி சாமி பொறுமையா இருங்க பொறுமை சாமி பொறுமை சாமி. கிளம்பிருச்சுப்பா. ஏ கிளம்பிருச்சு. நெஞ்ச தடவுங்க. நல்லா இருக்கு தலைவா, நல்லா தடவும் இந்த புள்ள, நல்லா தடவும் புள்ள. என்ன பண்ணிட்டு இருக்க தலைவா? கோபப்படா தலைவா, அவ ஏதோ சின்ன புள்ள அறியாத்தலமா யாருன்னு தெரியுது. ஐயா யார் தெரியுமில? யாரு யாருங்க? சின்ன வயசு 4 பேரை புடிச்சிட்டு முச்சாஞ்சில ஊருக்கு போனாரா? ஐயா நான் உங்களை பெருமைப்படுத்துறேன். இந்த பார் என்ன என் தலைவன் யார் தெரியுமா? யாரு? ஒரு வீட்டுல கல்யாணம் நடந்துச்சுன்னு வச்சுக்க, என் தலைவன் தான் மாப்பிள்ளைய. ஆகா எத்தனை வீட்டுக்கு கை கொடுத்துறேன். யார் பேசுறேன் தலைவா? உன்னை பெருமையா பேசாமல பெருமைப்படுத்துறதுல ஒரு வீட்டுல கல்யாணம் நடந்துச்சுன்னா என் தலைவன் தான் அந்த இடத்துல மாப்பிள்ளை. என்ன அடிச்சிச்சு? ஏய் சொல்றேன் கேளு. என்னையா? இந்த பார் என்ன இந்த பக்கத்து எடுத்தோம்னா என் தலைவனுக்கு 1000 ஏக்கர்ல தென்னை மரம் இருக்கு. பாதி போயிருச்சு. அமைதி தலைவா. இந்த ஆளுக்கு என்ன பொசுக்கு பொசுன்னு கிளம்புது? தலையை ஏத்த ஐயா தலைவா என்னாச்சு? மண்டைய பழக்காத அவன் விட்டுது, மண்டைய பழக்காத. வாய மூடி தலைவா. உட்கார் தலைவா. தெற்கு 1000 ஏக்கர்ல தென்னை மரம். சரி நான் வந்து மாட்டுல இடம் தாண்டி சரியில்லை. சரி விடு. இங்க பார் வடக்க 1000 ஏக்கர்ல வாழை மரம். தலைவா கிளம்புது தலைவா. உட்காரு தலைவா. உட்காரு தலைவா. எங்க என் தலைவனை காணோம். ஏன் தலைவா இந்த பிள்ளைக்கெல்லாம் மரியாதை கொடுத்து கீழே உட்கார்ந்துருக்கா? நான் நினைத்தேன் ஒரு நேரம் மாதிரி ஒரு நேரம். ஆஹா என்ன பொம்பளை பிள்ளை தலைவன் நானே. என் தலைவனுக்கு பொம்பளை வாடையா ஆகாது. ஆகாது. தலைவா நீங்க ரெண்டு பேரும் செய்யுங்கடா முத. தலைவா பெருமை எடுத்து இந்த சொல்றேன் தலைவா. இங்க பாரு வாடி தலைவா. இந்த தலைவா கோபம் கம்ப இங்க பார். கல்யாணம் எத்த தண்டி என்ன மொத்தமால வருது ஒவ்வொன்னு.
உன் கழுத்துல இந்த மாலை கடக்கணும் தலைவா. அவங்க ஏதோ திட்டம் போட்டு கழுத்தை உடைக்க பார்த்துருக்காங்க. உட்காரு தலைவா. இந்த மாலையோட என்னை பார்க்கும்போது எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு தலைவா. ஓஹோ. தலைவா எப்படி என் தலைவனுக்கு அவங்க மாலை தாண்டி போட்டாங்க. ஏண்டிய அவங்க மாலை தாண்டி போடுவாங்க. ஆமாண்டம்மா. என் தலைவனுக்கு நான் கொடுக்குற மாதிரி மரியாதை தலைவா. ஏய், என் தலைவன் நடந்தா சிங்கம்யா, சரி படுத்தா பொணம்யா. உட்கார் தலைவா. தலைவா உண்மையிலேயே தலைவா சத்தியமா சொல்றேன், அத்தனை பொருத்தமும் உனக்கு அப்படியா இருக்கு தலைவா. இல்ல தலைவா, இவன் தலைவா நீர் குடம் எடுத்துட்டு வர்றா தலைவா. என்ன பத்த ராஜா நீ? என்ன பத்த ராஜா நீ? போன வீட்டுல பஸ் நைட் நடத்துறவங்க இவங்க வேண்டாம். அடியே போனத்தோட போய் பண்ற மாதிரி ஆடுறிய, உனக்கெல்லாம் அறிவு இருக்கா தலைவா? தலைவா இவன் ஓவரா பேசுறான். ஐயா நீ தலைவாண்டெல்லாம் போதும். முதல்ல இந்த மாலை கழுத்து நான் கழுத்து வலிக்குது. ஐயா இந்த மாலையை தூக்குறதுக்கும் மருதமணியை தூக்குறதுக்கும் ஒரு 4 பேர் வாங்க. தலைவா 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 இவளை என்ன பண்ணுவோம்? என்ன வேணாலும் பண்ணு. பிகர் சூப்பர் பிகர் வச்சிருக்கீங்க. செம பிகர் தலைவா. ஐயோ தம்பி தலைவா வாங்க. சொல்லுங்க தலைவா. உண்மையிலே இன்னைக்கு உனக்கு தான் நன்றி சொல்லணும். நான் ஏன் தலைவா? உண்மையிலே நான் இங்கே மாட்டேன்னு சொன்னேன். தம்பி இது வரைக்கும் நானும் தம்பியை பார்த்ததில்ல, தம்பி என்னையும் பார்த்ததில்ல உண்மையிலேயே. ஆனால் நம்ம வீரவாண்டிபுரத்துக்கு 7 மணி வரைக்கும் மாட்டேன்னு தான் சொன்னேன். நான் உண்மையிலேயே இங்கே வர்றதாக இருந்திருந்தா நான் வீடியோ போட்டிருப்பேன், கூட்டம்லாம் அங்கே வந்திருப்பாங்க. தம்பி வந்தோடனேயே மருதமணி வர சொல்லுறீங்க. முதல்லையே இந்த தொல்லையில் தான் இருக்கேன் நான். மருதமணி வர சொல்லு, மருதமணி வர சொல்லுன்னு கடைசியில் நீ நாடகமே நடிக்க விடாமல் ஆக்க பார்க்குறீங்க. என் பொழப்ப கெடுக்கிறதுக்குன்னு எதுக்குடா என்னை வர சொன்னீங்க? இங்கே வந்து என்ன நான் பிடிச்சி தள்ள போகிறேன். தம்பி மேடை இன்னைக்கு தம்பி எனக்கு அடிக்க வாய்ப்பு கொடுத்ததுக்கு தம்பிக்கிட்ட அப்படிலாம் கிடையாது. உண்மையிலே ஒரு நடிகன் உள்ள இருக்கும்போது, ஒரு நடிகை இங்கே வந்திருக்கும் போது உள்ள இருக்கவங்களை வர சொல்லுன்னு சொல்லக்கூடாது. நானும் மேடைக்கு சொல்லி என் உலையிலவே வாய வைக்கிறீங்க. நான் எங்க போறது? எப்படி நாளைக்கு தம்பி சொல்லிடுவா மருதமணி வந்தா நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டு நான் ஊரா ஒன்னா நிறுத்தியவா? இல்லை அதெல்லாம் கிடையாது. உண்மையிலேயே அன்னை மருதமணி அண்ணனுக்கு நான் இன்னைக்கு எனக்கு ஒரு சந்திக்கிற ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்திய நம்ம கிராமத்தார்களுக்கு முதல்ல மனமார்ந்த நன்றி. ஏன்னா நான் நிறைய யூடியூப் சேனலில் அண்ணன் நான் பார்த்துருக்கேன். இவர் போன ஒரு நடிகரெல்லாம் சந்திக்க முடியாது. ஏன்னா இவரை வந்து நான் சின்ன வயசுலேருந்தே பார்த்துருக்கேன். வீரபாண்டிய கட்டபொம்மன் நாடகத்தில் நிறைய கேரக்டர்லாம் பண்ணுவார். அப்போ இருந்தே எனக்கு தெரியும். அப்போ இருந்து நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். இவரை சந்திக்கிற ஒரு வாய்ப்பு முதல்ல இந்த மேடையில் கிடச்சிது. ரெண்டாவது ஒரு விஷயம் என்னென்னா, அண்ணனுக்குன்னு வருகை தந்திருக்க ரசிகர்கள், முதல்ல உங்கள் அத்தனை பேருக்கும் மனமார்ந்த நன்றி. ஆமாம், நாடக உலகத்தில் நகைச்சுவை நடிகர்களுக்கு இந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கறது அண்ணன் மாரி ஆளுகள்லாம் வந்ததுக்கப்புறம் தான். முதல்ல உங்களுக்கும் நன்றி. உனக்கு தான் தம்பி நான் நன்றி சொல்கிறேன். 2 பேர் நன்றி சொல்லிக்கிட்டே இருந்தோம். எங்களுக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்திய இந்த வீரபாண்டியபுரம் கிராமத்தார்களுக்கும், விழா கமிட்டியாளர்களுக்கும், கட்டிட தொழிலாளர்களுக்கும், தேவேந்திரகுல இளைஞர் நற்பணி மன்றத்தார்களுக்கும் என் சார்பாகவும் எனக்கு இங்கே நடிப்பதற்கு வாய்ப்பு கொடுத்த எனது அருமை தம்பி மனோகரன், நாடக அமைப்பாளர் அப்பா காசி அவர்கள் சார்பாகவும், உண்மையிலே என்னை இவ்வளவு உலகி என்னை உலகமெங்கும் அறிமுகப்படுத்தி யாருன்னு சொன்னால், முதல்ல நான் அந்த வள்ளியர்மன் கட்டபொம்மன் நாடகத்தை விட்டு வள்ளியர்மன் நாடகத்துக்கு வரமாட்டேன்னு சொன்னவனை வம்பா கூப்பிட்டு வந்து வானே நீ வெளியில் வந்தாலே மக்கள் திருச்சுறாங்க அப்படின்னு சொன்னது எனது அன்பு தம்பி காடமங்கலம் முருகன் தான். நான் மாட்டேன்னு சொன்னேன். இந்த நாடகத்துக்கு வரலப்பா, கட்டபொம்மன் நாடகத்தில் நான் ராஜா மாதிரி இருந்தவன்,
அந்த நாடகம் நடிச்சா போதும் அப்படின்னு சொன்னவனே இந்த வள்ளியம்மன் நாடகத்துக்கு இந்த உலகம் மூலம் அறிமுகப்படுத்தியது எனது அருமை தம்பி காடமங்கலம் முருகன் 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 தான். தம்பி பொம்பளை வச்சு ஏதாவது வேலை பார்ப்போமா? ஐயா தலைவா நீ சொல்லு தலைவா, என்ன வேலை பண்ணலான்னு மட்டும் சொல்லு தலைவா. எனக்கு கூட்டி விடுறியா? இவ்வளவு தூரம் பெருமைப்படுத்தும் போதே நினைச்சேன் தலைவா, இவளை நீ எப்படி கூப்பிட்டாலும் வந்துருவா. அப்படி வரக்கூடாது. ஏன் தலைவா? கூப்பிட்டா மாட்டேன் மாட்டேன்னு சொன்னாதான் நம்மளுக்கு ஒரு உணர்ச்சி கிடைக்கும். இவளை வேணா நீ கூப்பிட்டுப்பா. ஐயோ நான் கூப்பிடல தம்பி, அது உன்னோட ஆளு. நான் வரவும் மாட்டேன். அப்படிலாம் கிடையாது, இது உங்கள் சொத்து. தம்பி தலைவெல்லாம் சொல்லாதண்ணா, அண்ணன் நீ தம்பி. இங்க நான் என்ன சொல்றேன், இந்த இடத்துல நீ தான் தலைவா. அப்படியா? ஆமா. நீ எத்தனை கிழவிய ரேப் பண்ணிருப்ப எனக்கு தெரியாதா? அதையுமா விட்டு வைக்கல. பேசாம இருடி. கிழவியே ரேப் பண்றப்ப உன்னை ரேப் பண்ண மாட்டாரா? இதை நான் சொல்ல சொன்னா தலைவா உன்னை பத்தி பெருமை. இங்க பாரு, நான் முதல்ல ஒரு விஷயம் சொன்னதுதான். என்னன்னு? கல்யாணம்னா அந்த வீட்டுல மாப்பிள்ளை என் தலைவன் தான். ஓஹோ. ஒரு வீட்டுல செத்துட்டாங்கன்னு வச்சுக்க, அந்த வீட்டுல பொணமா இருக்கிறது என் தலை. அது பொணம்னு தான் பூரா வேலையும் பார்த்துட்டேடா தலைவா. இவளை வச்சு இப்ப என்ன பண்ணுவோம் சொல்லு தலைவா. வியாபாரம் பாப்போமா? பண்ணு தலைவா, பண்ணு தலைவா. நான் வெள்ளரிக்கை வியாபாரம் பாக்குறேன். நீ என்ன பண்ற? நான் இழந்த பழம். இழந்த பழந்தேன். ஏ என்ன சொன்னங்கிற? இழந்த பழந்தேன். ஒரு ஓலுக்கு எவ்வளவு? ஒரு உலக்கா? ஒரு உலக்கு தானே, 50,000 ரூபா. அரைஞ்சு பல்லெல்லாம் கட்டுற அன்னைக்கு ஒரு ரோலுக்கு 50 பைசா தான்டா வாங்கினாவ. அப்ப சீப்பா இருந்திருக்கு. தலைவா இங்க வா தலைவா, என்ன தலைவா நீ பாட்டே கிளம்பிட்ட? அது 50,000 சொல்லுது, நான் 50 தான் கூட வழியில வந்துடுறேன். வெளியில ரேட் அப்படிதான். பார்க்கத்தே முடியும். ஏய் அங்க டவர் பீஸ் போய் கிடக்குது. இந்த பழத்தை பார்க்கத்தே முடியும். தலைவா நான் பார்க்கறேன். நீ இழந்த பழத்தை சூப்ப சொல்றியா? என்னமோ கோயிலுக்கு மாலை போடலாம்னு நினைச்சேன். ஏன்னா இழந்த பழத்தை சூப்ப சொல்றாரா? நீ பண்ணு பாப்பா, வேலை பார்த்த. இழந்த பழம், இழந்த பழம், இழந்த பழம், இது சக்கா சவுந்த பழம், இது தென்னாக இனிக்க பழம், இது வந்த பழம், இனிக்க பழம், இத்தனைய பேத்துக்கிட்ட இழந்த பழம் பாத்தியா, இத்தனைய பேத்துக்கிட்ட இழந்த பழம் பாத்தியா, கைக்கு கிடக்கமா, முடிச்சுக்கிட்டா பாட்டமா, ஒரு கணக்கு வாங்கலையே இழந்த பழம், ஒரு கணக்கு வாங்கலையே இழந்த பழம், அம்மா பொட்டி கணக்கு வாங்கலையே இழந்த பழம், அம்மா பாட்டி கணக்கு வாங்கலையே இழந்த பழம், இழந்த பழம், இழந்த பழம், இழந்த பழம். பார்த்தாலும் பார்த்திருக்கேன், பல பேர்த்த பார்த்திருக்கேன், இன்னைக்கு பார்த்திருக்கேன், இன்னைக்கு வந்த இவளை போல, இன்னைக்கு வந்த இவளை போல நான் இது வரைக்கும் பார்த்ததில்லை. எது வரைக்கும்? எது வரைக்கும்? இது வரைக்குமே எது வரைக்கும்? பந்தாளு பாட்டி மதுரை சுண்ணாம்பு தாடி, ஓடாலும் போடி கும்பிட போகிறாண்டி, பந்தாளு பாட்டி மதுரை சுண்ணாம்பு தாண்டி, ஓடாலும் போடி கும்பிட போகிறாண்டி. எதை பிடிச்சு அடிக்க சொல்ற? ஐயோ தலைவனுக்கு வெறி வந்துருச்சு. என்னையெல்லாம் விட்டு பாரு. தலைவா, இப்ப அதே ஆட்டது நீ யாரு? வந்தாலு வாட்டி மதுரை ஓடாலும் போடி கும்பிட போகில தாண்டி. வந்தாலும் வாடில போக கூடாது. சரி இப்ப நான் பண்ண பாரு. என்ன? குத்துறாண்டு குத்துறாண்டு தலைவர் ஜூஸ் புளியறாப்ல. புளியறதோட அவ்வளவுதானா? இருடி எக்ஸசைஸ் கிளப்புறாப்லடி, கிளப்புறாப்ல. கிளம்ப மாட்டுதே. தம்பி கிளம்புவாண்டி. ஐயா கிளம்புலாம் கிளம்பலன்னா நீதான் உதவி பண்ணணும். என்னத்த புடிச்சிட்டு? கிளப்பி விடணும். கிளப்பி விட்ட நிக்குமா? குத்துறாண்டி குத்துறாண்டி உட்கார்ந்துகிட்டு குத்துறாண்டி குத்துறாண்டி குத்துறாண்டி. அடடா தலைவா நீ விடக்கூடாது தலைவா, தலைவா நீ விடக்கூடாது. இரு
தலைவன் எதை கலையரங்கத்தை அளக்குறாப்புல. என்ன தலைவா கலையரங்க ஸ்ட்ராங்கா இருக்குன்னு பாக்குறியா? கம்பி வளைஞ்சு போச்சு. தலைவா ஏன் இப்படி இருக்க? ஏன்? ஐயோ நான் அப்படி பண்ண மாட்டேன் தலைவா. தலைவா நீ தானே தலைவா அடிச்சுக்கிட்டு இருந்த. கண்ணை கட்டுறாள் பாட குத்துறாண்டு குத்துறாண்டு. தலைவனுக்கு இல்லைன்னு நினைச்சு ஆட்டாடுறா. தலைவா இரு தலைவா நான் உனக்கு ரெடி பண்றேன் பாரு தலைவா. இந்த தலைவா இப்ப ஆட்டு தலைவா. ஆமா நாளைக்கு இப்படி வச்சுக்கிட்டு நான் போறேன் பாண்டி வேணுல பின்னாடி பின்னாடி சுத்தட்டும்டா. நல்ல வேலை. ஏய் என்ன என்ன ஒரு சைடுடா? உனக்கு பெருசா தலைவா இப்படி இப்படி ஆட்டு தலைவா. யோ என்ன ஒரு சைடு தான் இருக்கு இன்னொன்னு காணா. வாடகைக்கு விட்டுருக்காண்டி. ஆபரேஷன் பண்ணிட்டேமா ஒரு ஓகா. வாடகைக்கு பெருசா? இல்ல ஒரு ஓகா ஆபரேஷன் பண்ணிட்டேன். குத்துறாண்டு குத்துறாண்டு. இரு இரு அண்ணே இப்படி வராதே. ரெண்டுமே பாரு கார்த்திகை மாசம் நாய்க்குட்டி ஆட்டம். தலைவா எனக்கு வந்து மொட்டை தலையா? என்ன தலைவா ஏன் தலைவா வெக்கமா உனக்கு? நான் போகும்போது வேணாம் மாட்டேன் மாட்டேன்னு சொல்லணும். ஓ ஏன்டி உனக்கு அறிவு இருக்காடி? அது தலைவா அவ ஏன் வரா தெரியுமா? இது மாடு உழவு கலையுது தலைவா. ஏய் உழவு கலையில ஒரு வெங்காயத்து கலையில எவ்வளவு நேரம் தான் அந்தாலும் போராடுவார் மனுஷன். வேணானா மொத்தமா வேணாண்டு போயிருவாங்கடா. என்ன உழவுக்கு அது அலையலாம். உட்காந்து யோசிப்பாங்களா இல்ல யோசிச்சுக்கிட்டு உட்காருவாங்களா? உட்காந்து யோசிப்பாங்க. எங்க கொண்டு வந்து வைக்கிறேன்டா? உட்காந்து குத்துவாங்க. உனக்கு மூளை இருக்குன்னு எனக்கு தெரியும். எந்திரிக்கிட்டே அப்புறம் ஏன்டா உட்காந்து குத்துன? தலைவா இப்ப நின்னுட்டு வேணா குத்தி பாக்கட்டா? உட்காந்தா எந்திரிக்க முடியாது என்னால. எந்திரிச்சா உட்கார. என் தலைவனை என்ன நினைச்ச? பில்டிங் 8 கிலோ அரிசி வாங்கியிருக்கான். பில்டிங் 3000 ரூபாய் பணம் வாங்கியிருக்கான். அதனாலதான் உட்கார மாட்டான். எதுக்கு தையல் பிரிஞ்சிரும். குடும்ப ஏற்பாடு பண்ணிருக்கான். சொல்லு தலைவா. இது யாரு உன்கிட்ட கேட்டாங்களா? 8 கிலோ அரிசி வாங்கி நீயும் தானே திண்ட. தலைவா விளம்பரம் தலைவா விளம்பரம். இப்ப குடுப்போம் தலைவா. மாங்குயில பூங்குயில தலைவா இந்த கை கூட எம்பி காட்டுது தலைவா. கையில மட்டும்தான் எம்போ. பார்த்தது ஒண்ணும் கூட ஆகாது. மிளகா பிஞ்சு. என்ன தலைவா 2 குத்துக்கே முடிச்சிட்டேன். மாத்திரை போட்டது அவ்வளவுதான் வேலை செய்யுது. அதுக்கு மேல ஒண்ணும் வேலை செய்யல. ஆனா தலைவா இந்த வயசுலயும் பயங்கரமா குத்துற தலைவா. ஐயோ முன்னாடி எல்லாம் பார்த்தாவள இருக்கு. பச்சை பார்வை தீராதடி பச்சை குறி மாறாதடி. பச்சை பார்வை தீராதடி பச்சை குறி மாறாதடி.
மாட்டேங்குது. டச் பண்ணக்கூடாது. தெரியுது தலைவா. தம்பி ஆ, உண்மையிலே அந்த பிள்ளைய காட்டலையா? ஆ, நீ ஆள் சூப்பரா இருக்கு. இன்னும் தாளகாரு ரெண்டு சூப்பரா. பேரும் சேர்ந்தா கிட்டிதே அடிக்க முடியும். அதையாவது அடிச்சுட்டு உட்காந்துருப்போம். ரெண்டு பேரும் கிளம்புங்க. நாங்களாம் எப்படி தெரியுமா, தன் கையே தனக்கு உதவின்னு வாழ்றவங்க. அப்ப கருவாக்கடா போவோம்ல தலைவா. இங்க வாங்க, இவளுக்கும் உங்களுக்கும் கல்யாணம். கல்யாணமா? ஆமா தலைவா, ஐயோ சொக்கா, நான் முடிவு பண்ணிட்டேன் தலைவா. வீரவாண்டியபுரத்துல வந்து எனக்கு கல்யாணமா? ஆமா தலைவா. நினைச்சேன். ஐயோ இன்னைக்கு காலையில சரஸ்வதி ஆயுத பூஜை அன்னைக்கு நம்ம ஆயுதத்துக்கு ஏதாவது கிடைக்கும் உண்டு. ஐயோ ஐயோ ஐயா, இந்த ஆயுத பூஜை அன்னைக்கு அட மெண்டல் பயலே, நம்ம ஆயுதத்துக்கு ஏதாவது சத்தம் தொட்டு வைப்பாங்களா? சந்தனம் குங்குமம் வச்சு இங்க பார். என் தலைவன் சொல்ற மாதிரி அவரோட ஆயுதத்துக்கு சந்தனம் குங்குமம் விபூதின்னு வச்சு என்ன தெரியுமா பண்ற? இங்க பார், 2 சூடத்தை வாங்கி கொளுத்தி விடு. எதுல? அங்க ஆயுதமே இல்லையா, ஆயுதத்துல வச்சு கொளுத்தணுமா? ஐயா ஐயா என்னமோ சொன்னீங்களே கல்யாணம் உண்டு. தலைவா, நம்ம வீரபாண்டியபுரத்துல இந்த மேடையில ஆ, எந்த ஊர்லயுமே இல்லாத ஒரு விஷயம் இங்க நடக்க போகுது. அப்படியா? உங்களுக்கும் ஆர்த்திக்கும் மருதமணிக்கும் கல்யாணம். ஆர்த்திக்கு பொறுத்துக்கு கல்யாணம். தலைவா, ஆர்த்திக்கு போச்சுங்க இல்ல, ஆர்த்திக்கும் ஆர்த்தி என் பேர் மூர்த்திப்பா. மூர்த்தியா? ஆர்த்திக்கு மூர்த்திக்கும் கல்யாணம். கல்யாணம் பண்ணலாம் முடிவு பண்ணிட்ட தலைவா. நீங்க பொண்ணு, இது மாப்பிள்ளை. இது நீங்க மாப்பிள்ளை, இந்த புள்ள பொண்ணு. உங்க 2 பேருக்கு கல்யாணம் முடிஞ்சா ஐயோ நீங்க கல்யாணம் முடிஞ்சா நீங்க என்ன பண்ணுவீங்க? கல்யாணம் முடிஞ்சு டக்க 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 டக்கன்னு பணத்தை என்ன கொடுப்பேன் உனக்கு. ஐயோ வேற மாதிரி தெரியுது. இப்ப நீங்க 2 பேரும் பொண்ணு மாப்பிள்ளையா? உங்க 2 பேருக்கு கல்யாணம் பண்றேன். ஐயோ இப்ப நான் பாட்டு பாடுறேன், நீங்க ஹனிமூன் போறீங்க. நீங்க பாடுவீங்க, நாங்க போறோம் ஹனிமூன். ஓகே. எப்படி தெரியுமா போறீங்களா? பள்ளியறை நான் தானே பரிதத பூந்தேனே, கல்வி போல் காதலை கற்றுத்தர வந்தேனே. பள்ளியறை நான் தானே பரிதத பூந்தேனே, கல்வி போல் காதலை கற்றுத்தர வந்தேனே. கற்றுக்கொடு கண்ணாலே கன்னிமயல் முன்னாலே, என்னவோ என்னவோ இன்பங்களை தந்தாலே. பருவ கனவு அடங்கும் பொழுது, இளமை கனிகள் இனிக்கும் பொழுது, உன்னை லவ் அவளோட பண்றான்னா எனக்கு என்னமோ அந்த பிள்ளை கண்ணி ஒன்னே கேக்குதுல. ஒரு நோக்கம் வந்து ஏண்டி உன்னை பூதி பண்றாப்ல. பருவ கனவு அழைக்கும் பொழுது, இளமை அழகு இனிக்கும் பொழுது, இலகாத சொந்தமானது தெய்வம் குடி பார்த்த பந்தமானது. செம்பருத்தி செம்பருத்தி பூவை போல பெண்ணொருத்தி, காதலனை தேடி வந்தார் கண்ணில் வண்ணமை எழுதி மார்பி மீது ஆடு நூலிடைதான். மீண்டும் மீண்டும் நான் படிக்கும் நூலகம், நாளெல்லாம் மீண்டும் மீண்டும் நான் படிக்கும் நூலகம். செம்பருத்தி செம்பருத்தி பூவை போல பெண்ணொருத்தி. நீங்க போறீங்க. ஐயா, எங்க கண்ணி வேலை இங்க சூப்பரா இருக்கு தம்பி. ஏய், கிளம்புங்கடா. எப்பொழுது என்னாலும் உன்னுடைய பூபாலம் இல்லையே என்பதே என்னுடைய ஆகாயம். ஜன்னல் வழி நாள்தோறும் மின்னல் ஒன்று கை காட்டும், அம்மம்மா என்னைத்தான் ஆசையில் நீராட்டும். உனக்கும் எனக்கும் இருக்கும் நெருக்கம், இளமை முடிக்கும் முதுமை வரைக்கும். உனக்கும் எனக்கும் இருக்கும் நெருக்கம், இளமை முடிந்து முதுமை விலகாத சொந்த
மாப்பிள்ள இப்ப கல்யாணம் முடிஞ்சிருச்சா? 2 பேரும் கல்யாணம் பண்ணி முதலீரெல்லாம் முடிஞ்சிருச்சு. திடீர்னு இப்ப நீங்க என்ன பண்றீங்க? செத்து போயிடுறீங்க, இறந்து போயிடுறீங்க. திரிக்கிட்டே இருக்காதப்பா. வளர்மதி கற்பாயுரு நீ திரிக்கிட்டே இருந்தா போயிடல. வயசு அப்படி வயசு ஒரு மாதிரியா கேட்குது. வளர்மதி ஒலி அமைப்பிலிருந்து எனக்கு 200 ரூபாய் அன்பல் பெறுகிறார். அவர்களுக்கும் வளர்மதி உரிமையாளர்களுக்கும் நன்றி நன்றி வணக்கம். எனக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்திய இளைஞர்களுக்கு நன்றி நன்றி வணக்கம். காசு கொடுங்கப்பா. என்னப்பா உங்களை நம்பத்தே வந்து நாளைக்கு சீட்டு காசு கட்டுவோம்ட்டு ஒருத்த கூட 100 ரூபா காசு கொடுக்கலையே. கொடுப்பாங்க, மொத்தமா கொடுப்பாங்க கலையில. தலைவா தலைவான்ட்டு சொல்லாதடா, தொண்டன் தானே நான். என்னைய போய் தலைவா என்னை கொல்ல பாக்குறேன். இன்னைக்கு ஒரு விஷயம் தெரியுமா? எவ்வளவு தூரம் உயர்த்துறமோ அவ்வளவு தூரம் உங்களுக்கு பெருமை தான் தலைவா. உயர்த்தவே வேணாம், மக்களோட மக்களா நானும் ஒரு தொண்டை தலைவா. ஐயோ 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 தலைவான்னு சொல்லாத. தலைவரா இருக்கிறவங்க இருக்கட்டும். ஏய், நீ அவர் நெஞ்ச தடவு. அப்புறம் என்ன பண்றேன்னா உள்ள கூட்டிட்டு போய் எதையாவது 2 பேரும் நான் ஒரு விஷயம் உங்களுக்காக பண்ணி கொடுக்கட்டா? நீங்க 2 பேரும் அங்கிட்டு நின்னுங்களேன், ஸ்கிரீனை மூடி விடுறேன். ஏதாவது ஒண்ணு பண்ணுங்க. ஏன் அடிப்பாங்களா? சரி, காதல் பண்ணிட்டீங்கல்ல, போய் 2 பேரும் இப்ப என்ன பண்ண போறீங்க? திருப்பி மூக்குல விடுவேன். நான் தான் வகை தெரியாம சிக்கி இருக்கணும். தலைவா, இந்த புள்ளைய பார்த்து நீங்க ஏதாவது வர்ணிக்கிறது? நோக்கம் தட்டா வர்ணிக்க முடியும். ஏய், உன்னைய பார்த்து கிளம்பலையாண்டி. எனக்கு யாரை பார்த்தாலும் கிளம்பாது. குத்துறன்னு சொல்லிவிட்டு குத்தாம மண்டே உடச்சு போடுவேன். என்ன நீ அதிகப்படுத்த பாக்குறியா? நான் எப்ப குத்துறமுண்டே, நான் எப்படா குத்துறமுண்டே? அட ஒரு பேச்சுக்கு ஒரு பாட்டு. ஏய், கிளம்பிடுச்சு போல இருக்கியா? கிளம்பிட்டாளா ஆத்தா கிளம்பிட்டாளா ஆத்தா கிளம்பிட்டாளா. சரி, இப்ப நான் போனதுக்கு எப்படி இல்ல அண்ணே, நீங்க வாங்க. அந்த இரும்பானியை வளைச்சு விடுங்க. கிளம்பிட்டாளா ஆத்தா கிளம்பிட்டாளா. இங்க நீயா வந்து ஏதாவது செத்துட்டு போனாத்தே, நம்மகிட்ட ஒன்றும் சக்கரை இல்லை. ஓப்பனா உடம்பு தம்பி. நம்மளால வந்து எதுவுமே ஓப்பனா நம்மதே பண்ணணும் போல இருக்கு. எதா இருந்தாலும் நீ பண்ணிட்டு போ. நாங்க 2 பேரும் காதல் பண்ணோம்ல, உனக்கு அவரை பார்த்தா நான் காதல் விளையாடி மூதேவி. என்னைய பார்த்து எந்த மூஞ்சி காதல் வரும்? இந்த மூஞ்சி பார்த்து காதல் வரும் தலைவா. கட்டி பிடிச்சு முத்தம் கொடுங்க, கிஸ் அடிங்க. ஐயா, இதை மட்டும் ஜூம் பண்ணி எடுங்க ஐயா, போட்டு விடு. அதானே ஆனா ஊர்ல அழைச்சிட்டு வந்து மாலையெல்லாம் போட்டு உனக்கு கட்டி பிடிக்கிற வாய்ப்பு கொடுத்தாங்களே. அவங்க வாய்ப்பு கொடுக்கல, கட்டி பிடிக்கிற வாய்ப்பு கொடுத்தது நீ மனோகரா தம்பி. ஏன் தெரியுமா? நல்லா இருக்கு. அடி திருவாரு தேரே பக்கவாடி, திருவிழா ஒண்ணு வைக்கவாடி. அட மாமல்ல பிறந்து வந்தவாடா, சதுக்கட்ட தலையா நிக்கிறேனா, தென்காசி போவா வரியா, அட சிவனே நீ எனக்கு மறையா, அட மதுரைக்கு போவா வரியா. அவன் எங்க கைய விடுறான் பாத்தியா? இங்க இப்படி விடுறாண்டி. இப்பதான் கிளம்பி இருக்கு அவருக்கு. பிரேக் டான்ஸா? மதுரைக்கு போவோம். தென்காசி போவா வரியா, அட சிவனே நீ எனக்கு மறையா, அட மதுரைக்கு போவா வரியா, எங்க மீனாட்சி உனக்கு துணையா.
இருந்தாதான் இந்த நாடகம் உன்னை நான் காதலே பண்ணுவேன். நீ நவுறி போடி போடி உள்ள போடி போடி போய் தலைவனை முடிஞ்சா கூட்டிட்டு வா. தலைவனுக்கே பிடிக்காம போயிருச்சு இவ முகரகட்டை. இவள் போனால் என்ன, அவர் போனால் என்ன? சரி, நமக்கு இருக்கிறதே ரெண்டே ரெண்டு தான். அது என்னது? ரெண்டு. ஒன்று கை, இன்னொன்னு இன்னொன்று காசு. ரெண்டை வச்சு நம்ம பொழைச்சிக்குவோம்.